அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்களுக்கு எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நினைப்பாங்கன்னா, ஓடுவதற்கு நல்ல ஸ்ட்ரென்த், நல்ல வேகம், நல்ல எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம என்ன பண்ணிடலாம், முதலாவது வந்துடலாம் அப்படின்னு பொதுவா எல்லாருடைய நினைப்பு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது நிறைய பேருக்கு புதிதா இருக்குதோ? இல்ல, நான் புதிய காரியத்தை ஒன்றும் நான் சொல்லல, எல்லாருக்கும் பழக்கப்பட்ட காரியத்தை தான் சொல்றேன். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய சரீரத்தை நல்லா ஆயத்தப்படுத்துவாங்க, நல்லா தயார்படுத்துவாங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தா இருந்தாச்சுன்னா ஓடி ஜெயம் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு அவங்களுக்கு. அவ்வளவுதான். அப்படிதானே? அதான் வசனம் சொல்லுது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. நல்ல ஞானம் இருந்தா பிழைச்சிடலாம், நல்ல அறிவு இருந்தா எதையாவது பேசி யாரு கூடயாவது போய் நல்ல வேலையை வாங்கியோ இல்லை நல்ல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சோ பிழைச்சிடலாம் அப்படின்னு நாம் எல்லாருடைய எண்ணங்கள். ஆனால் வேதம் சொல்லுது அது போதாது. பிரசங்கி 9:11, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போத. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங்லாம் இருக்கிறவங்க நல்லா பேசுவாங்க பாருங்க. நாம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசி பேசி அவங்க எதற்காக வந்தாங்களோ அந்த ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அது அவங்க திறமை. அது எல்லாருக்கும் அந்த கிருபை இல்லை. நம்ம சொல்ல போனா அந்த கிருபை எல்லாருக்கும் இல்லை. இப்ப நல்லா பேசுறவங்க எல்லாம் ஈஸியா அவங்க செய்ய நினைச்ச காரியத்தை கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிடுவாங்க, முயற்சி பண்ணி செஞ்சிருவாங்க. அதான் வேதம் சொல்லுது, புத்திமான்களின் புத்தியும் ஐஸ்வர்யம் அடைவதற்கு போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. கடைசி ஒரு வார்த்தை சொல்லுது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எத்தனை பேர் ஆமை என்று சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும், அதெல்லாம் அந்த பக்கமா ஓரமா நடந்துட்டு வந்தாலும், வேதம் என்ன சொல்றது, அவர்களுக்கு எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படியானால் வேகமாய் ஓடுகிறவர்கள் ஜெயம் எடுப்பதற்கும், யுத்தத்திலே சௌரியம் உள்ளவர்கள் ஜெயம் எடுப்பதற்கும், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்கள் பிழைப்பதற்கும், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு அந்த புத்திமான்களின் புத்தி செயல்படுகிறதற்கும், தயவு பெறுவதற்கு வித்துவான்களின் அறிவு செயல்படுவதற்கும் எது வேணுமா? கர்த்தருடைய நேரமும் அவருடைய செயலும் நேரிட வேண்டும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நேரமும் கர்த்தருடைய செயலும் நேரிட வேண்டும். ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய செயலும் கர்த்தருடைய நேரமும் நேரிட வேண்டும். கர்த்தருடைய வேலை, மறுபடியும் கர்த்தருடைய வேலையும் கர்த்தருடைய செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையும் கர்த்தருடைய செயலும் நேரிடுவதற்கு கர்த்தர் முன்குறித்த நாட்கள் வந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த 2025 என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம வாசித்த அத்தனை காரியத்துல ஒரு ஜெயம் இருக்கிறது. இந்த வருஷத்துல கர்த்தர் வாக்கு பண்ணினபடி அவருடைய செயலும் அவருடைய நேரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வேலையும் வந்திருக்கிறது. அவர் வாக்கு பண்ணி சொல்லி இருக்கிறாரு, இந்த வருஷத்துல ஜெயத்தின் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமே என்று சொல்வதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. இவ்வளவு நாள் நீங்க பட்ட பிரயாசங்கள், இவ்வளவு நாள் நீங்க ஓடின ஓட்டங்கள், இவ்வளவு நாள் நீங்கள் ஞானமாய் செயல்பட்ட அத்தனை காரியத்திற்கும் நீங்கள் பதிலை பெறாமல் நீங்கள் அதற்குரிய பிரதிபலனை
பலனை பெற்றுக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நீங்க ஆயத்தமாகிட்டீங்க. ஆனால் கர்த்தருடைய வேலை இந்த வருஷத்துல வந்ததுனால் நீங்கள் ஆயத்தமாக்கின ஒவ்வொரு காரியத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவாராக. நீங்கள் ஆயத்தமாகாம இல்ல, நீங்க நல்லா ஓடுவதற்கு பிரயாசப்பட்டீங்க, நல்ல புத்திமானாய் செயல்படுவதற்கு பிரயாசப்பட்டீங்க, நீங்க எல்லா காரியத்தை தயவை பெறுவதற்கு நீங்க ஆயத்தமானீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா காரியத்திலும் சௌரியவான்களாய் மாறுவதற்கு நீங்க பிரயாசப்பட்டீங்க. கர்த்தர் சொன்னாரு, அந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டது, ஆனால் என்னுடைய வேலை வந்தது, என்னுடைய வேலை வந்தது. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய செயலும் இந்த வருஷத்துல நமக்கு நேரிடுவதற்கு கர்த்தர் முன்குறித்த நாட்களாய் இருப்பதனால் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி சில நிமிடங்கள், ஆண்டவரே இந்த வருஷத்தை நாங்கள் வெற்றி பெற்றுக் கொள்வதற்கு, இந்த வருஷத்துல நாங்கள் தயவை அடைவதற்கு, இந்த வருஷத்துல நாங்கள் புத்திமானாய் செயல்படுவதற்கு, இந்த வருஷத்துல நாங்கள் உயர்வுகளை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருடைய செயல் நேரிடத்திற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வேலை வந்ததற்காய் ஸ்தோத்திரம். யாருக்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை போல நல்லா கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கணுமே, அதை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கணுமே, அதை நீங்க ரிசீவ் பண்ணணுமே. ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தருடைய ஏற்ற வேளையும் கர்த்தருடைய சமயமும் கர்த்தருடைய செயலும் நேரிடுகிறது, இது நேரிடுகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நமக்கு வாக்கு பண்ணி அதை நம்ப பண்ணி அனுப்புகிறார். கர்த்தருடைய வேலை வந்தது என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தருடைய செயல் வந்தது. நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய செயல் குடும்பத்தில் வந்துச்சு. நம்புறவங்க நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேலை என் குடும்பத்தில் வந்தது. கர்த்தருடைய ஏற்ற வேலை என் குடும்பத்தில் வந்தது. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைங்க உம்மை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறாங்கப்பா. உம்மை நோக்கி விசுவாசத்தோட ஆமென்னு சொல்றாங்க. ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வேலை வந்ததற்காக நன்றி, கர்த்தருடைய ஏற்ற சமயம் வந்ததற்காக நன்றி, கர்த்தர் முன்குறித்த நாட்கள் வந்ததற்காக நன்றி. நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் இவர்கள் வாழ்வில் நிறைவேற போகிறதற்காய் நன்றி. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் ஆவியில பலத்தோடு நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய ஏற்ற வேலை வந்ததற்காய் நன்றி. அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க வாய்களை திறந்து நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி இந்த உபவாச ஜெபத்தில் இந்த இடத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நேரலையில் எங்கேயோ இருந்து இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் தேவ வல்லமை வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் சபையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. அதை அனுபவியுங்கள். கர்த்தருடைய ஏற்ற வேலை வந்ததற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எங்கள் பலன் போதாது, எங்கள் சௌரியம் போதாது, எங்கள் ஞானம் போதாது, எங்கள் புத்தி போதாது, தேவ தயவை அடைவதற்கு ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற அறிவு போதாது. கர்த்தருடைய ஏற்ற வேளை வர வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய ஏற்ற வேளை வந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய ஏற்ற வேளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் நம்புகிறோம். நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். குதிரையின் பலன் அல்ல, ரதங்களின் பயன்பாடு அல்ல, எதுவும் அல்ல, எதுவும் அல்ல. கர்த்தராலே நாம் ஜெயம் பெறுகிறோம். அவருடைய செயலாலே ஜெயம் பெறுகிறோம். அவருடைய ஏற்ற வேளையினாலே ஜெயம் பெறுகிறோம். நம்புறவங்க மட்டும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான், தோல்வி எனக்கு இல்லையே. சேர்ந்து சொல்லுங்க. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான், தோல்வி எனக்கு இல்லையே.
ஜெயம், முற்றிலும் ஜெயம் கொள். இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி, ஏற்ற நேரம் வந்தது, கர்த்தருடைய ஏற்ற சமயம் வந்தது, கர்த்தருடைய செயல் வந்தது. தோல்வி எனக்கில்லை. நல்ல ஆவியில பலத்தோடு முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேனா, தோல்வி எனக்கில்லையே. முற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஆர்ப்பரி ஆர்ப்பரி, ஜெயம் ஜெயம் துதித்திடு, ஜெயம் ஜெயம் ஆர்ப்பரி ஆர்ப்பரி, ஜெயம் ஜெயம் துதித்திடு துதித்திடு, ஜெயம் ஜெயம் முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேனா, தோல்வி எனக்கில்லை. நல்ல கைத்தட்டி ஆவியில பலத்தோடு முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேனா, எனக்கு தோல்வி இல்லைன்னு நம்புறவங்க, கர்த்தருடைய செயல் கர்த்தருடைய வேலை வந்தது என்று நம்புறவங்க நல்ல உற்சாகமாக தோல்வி எனக்கில்லை, முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன், ஜெயம் கொள்ளுவேன் நான், தோல்வி எனக்கில்லை. குதிரைகளால் ஜெயம் வருவதில்லை, ரதங்களினால் ஒரு பயனும் இல்லை. குதிரைகளால் ஜெயம் வருவதில்லை, ரதங்களாலும் ஒரு பயனும் இல்லை. ஒரு பயனும் இல்லை. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நமக்கு துணையானாரே, வெற்றி சிறந்திடவே நாம் முன்னேறி சென்றிடுவோம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நமக்கு துணையானாரே, வெற்றி சிறந்திடவே நாம் முன்னேறி சென்றிடுவோம். ஆர்ப்பரி ஆர்ப்பரி, ஜெயம் ஜெயம் துதித்திடு, ஆர்ப்பரி ஆர்ப்பரி, ஜெயம் ஜெயம் துதித்திடு, ஜெயம் ஜெயம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான், தோல்வி எனக்கில்லை. முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான், தோல்வி எனக்கில்லை. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் எனக்கு தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான், தோல்வி எனக்கில்லை. முற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான், தோல்வி எனக்கில்லை. சொல்லுங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன், ஜெயம் கொள்ளுவேன் நான், தோல்வி எனக்கில்லை. இந்த பாடல் ஒரு சரணம் சொல்லுகிறது, ஜெபத்துடனே நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், துதிகளுடனே அவர் நாமம் உயர்த்திடுவேன், கழுகை போல நான் செட்டைகளை அடித்து உயர எழும்புவேன். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? கழுகை போல நான் செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற உன்னதமான அனுபவத்தை, வாழ்வின் உயரத்தை கர்த்தர் எனக்கு தருவார். இந்த 2025 கர்த்தருடைய செயலும் கர்த்தருடைய வேலையும் வந்தது, என்னை உயர்த்துவதற்கு வந்தது என்று சொல்றவங்க நல்ல கரம் உயர்த்துவதை சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பாடலை, இந்த சரணத்தை நாம் பாட போகிறோம். தெரியாதவர்கள் நீங்கள் பாடும் பொழுது கற்றுக்கொள்ளுங்க. இது நம்முடைய வாக்குத்தத்த பாடல். இந்த வாக்குத்தத்த பாடல் யூடியூப்ல, அந்த நம்முடைய யூடியூப் சேனல்ல அது இருக்கிறது. தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த பாடலை நீங்கள் பார்க்க விரும்பினால் ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கருங்கள், ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கருங்கள், அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறும்படி அன்போடு கேட்கிறோம். அதை பார்ப்பதோடு நின்று விடாமல் நீங்கள் அதை பிறருக்கும் பகிருங்கள். நம்முடைய வாக்குத்தத்த பாடல் அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஜெபத்துடனே கர்த்தருக்கு காத்திருப்போம், துதிகளுடனே துதிகளுடனே அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஜெபத்துடனே கர்த்தருக்கு காத்திருப்போம், துதிகளுடனே அவர் நாமம் உயர்த்திடுவோம். கழுகை போலவே உயர பறந்திடுவோம்,
மான்களைப் போலவே உயரத்தில் ஏறிடுவோம். கழுகை போலவே உயர பறந்திடுவோம். மான்களைப் போலவே உயரத்தில் ஏறிடுவோம். ஆர்ப்பரி ஜெயம் ஜெயம் துதித்திடு. ஜெயம் ஜெயம் ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஜெயம் ஜெயம் துதித்திடு. ஜெயம் ஜெயம் முற்றிலுமே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான். தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லை. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். ஜெயம் கொள்ளுவேன் நான். எனக்கு தோல்வி இல்லை. தோல்வி எனக்கில்லை. நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுங்க. முற்றிலும் ஜெயம் இந்த வார்த்தை நான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை, தோல்வி எனக்கில்லை. ரொம்ப வல்லமையான ஒரு வார்த்தை. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். இது வசனம், ஜெயம் கொள்ளுவேன் இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். தோல்வி எனக்கில்லை. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே தோல்வி எனக்கில்லை. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான். தோல்வி எனக்கில்லை. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான். தோல்வி எனக்கில்லை. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான். தோல்வி எனக்கில்லை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாக மனதோடு துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு நாம் செலுத்த போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக சில நிமிடங்கள் இப்பொழுது நம் பாரத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துல எவ்வளவோ தேவைகளோடு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோடு, வாழ்க்கை குறித்த பல கனவுகளோடு இந்த வருஷத்திற்குள்ளே நாம் வந்திருக்கலாம். நாட்கள் வேகமாய் ஓடுகிறது. இப்பதான் ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தது போல இருக்குது. நான் 16 நாள் ஓடிடுச்சு. நாட்கள் வேகமாய் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நாங்கள் பார்க்கிறோம். எங்க குடும்பத்துக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வரட்டும். எங்க குடும்பத்துக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரட்டும். எங்க குடும்பத்துக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரட்டும். நாங்கள் பார்க்கிற, அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரால் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இந்த வழிகள் கர்த்தரால் எங்களுக்கு திறந்து தரப்பட்டது என்பதை நாங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் உணரணும். யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும், ஓடுகிறதற்கு வேகமுள்ளவருடைய வேகமும், புத்திமான்களின் புத்தியும், வித்துவான்களின் புத்தியும், தயவு பெறுகிறதற்கு உள்ள ஞானமும் ஒன்னும் நடக்காது. கர்த்தருடைய வேலையும் கர்த்தருடைய செயலும் நமக்கு நேரிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த கர்த்தருடைய நேரமும் கர்த்தருடைய செயலும் எங்க வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த 2025 தான் கர்த்தர் எங்களுக்கு இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்தரிப்பதற்கு ஏற்படுத்தி இருக்கிற நேரம் என்பதை உம்முடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாய் நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாய் நீர் எங்களை நம்ப பண்ணின உமது வார்த்தைகளின் மூலமாய் நாங்கள் அதை 100% விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வேலை எங்களுக்கு வந்தது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி இருந்திருக்கணுமே, நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை போற்றி இருந்திருக்கணுமே. இந்த நேரத்துல சொல்லுங்க, அப்பா பார்த்து கூப்பிடுங்க. அப்பா, இந்த வருஷத்துல நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியமும் இது கர்த்தரால் எங்களுக்கு அருளப்பட்டது என்பதை நாங்கள் உணரத்தக்க, எங்கள் பலமோ, எங்கள் பராக்கிரமமோ, எங்கள் செயலோ, எங்கள் புகழோ அல்ல அல்ல அல்ல, இது ஒண்ணும் இல்ல. எங்கள் தேவ செயல் எங்களுக்குள்ளே நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய நேரமும் கர்த்தருடைய செயலும், தேவனுடைய நேரமும் தேவ செயலும்
நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இந்த வருஷத்துல நாங்கள் அனுபவிக்கிற, நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற, கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது இதை கர்த்தரால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை நாங்கள் தெளிவாய் உணரத்தக்க பெரிய அற்புதங்கள் எங்களுக்குள்ள நடக்கட்டும். கேளுங்க, பெரிய அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும், பெரிய மாற்றங்கள் எங்களுக்குள்ள சம்பவிக்கட்டும், பெரிய உயர்வுகள் எங்கள் குடும்பத்தில் வரட்டும். எதிர்பாருங்க, சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவரே, அந்த அற்புதத்தை நாங்க பார்க்கும்போது இது எங்க புத்தினாலோ, எங்க செயலாலோ, எங்கள் பராக்கிரமத்தினாலோ, எங்களுடைய திறமையினாலோ, ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற தைரியத்தினாலோ வந்தது என்று நாங்கள் சொல்லாத அளவு மேலான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்று நன்றி பாராட்டுகிற அளவு எங்க கட்டுப்பாட்டை விட்டு ஆண்டவரே பெரிய காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்வீராக. உம்முடைய அற்புதமான செயல்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் நடைபெறட்டும், எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். உம்முடைய அற்புதமான செயல் எங்க வாழ்க்கைக்குள்ள வரட்டும், எங்க குடும்பத்தில் வருவதாக இயேசுவின் நாமத்தில். இதற்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளை, இதற்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக, கர்த்தர் மாற்றி போடுவீராக. கர்த்தருடைய அற்புதமான செயல் எங்க வாழ்க்கைக்குள்ள வரட்டும்ப்பா. கர்த்தருடைய அற்புதமான செயல்கள் எங்க குடும்பத்துல வரட்டும் ஆண்டவரே, எங்க குடும்பத்துல வரட்டும் அப்பா, எங்க குடும்பத்துல வரட்டும் ஆண்டவரே, எங்க வீட்டுல வரட்டும் அப்பா, எங்க குடும்பத்துல வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே கூப்பிடுங்க. அப்பா, உம்முடைய செயல்களுக்குள்ள வரட்டும்பா, உம்முடைய செயல்களுக்குள்ள வரட்டும்பா, உம்முடைய அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். அப்படியே பண்ணுங்க. நாங்கள் செய்கிற வேலைகள், நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இந்த காரியத்தை எல்லாம் இந்த வருஷத்துல ஆண்டவர்களுக்கு வாய்க்க பண்ணுங்கப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க ஜெபங்கள் வீண் போகாது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காய் வேண்டுதல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வேண்டுதல்கள் இன்னதென்று அறிந்து, உங்கள் விண்ணப்பங்கள் இன்னதென்று அறிந்து உங்களுக்காக அவர் வேண்டுதல் பண்றாரா, உங்களுக்காக விண்ணப்பம் பண்றாரா. இந்த பரிசுத்த ஆவியானோடு இணைந்த ஆண்டவரே, நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறவரே, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே, தேவ பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் வீண் போகாது. நீங்க எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும், ஆலயத்துக்குள் இருந்தாலும், நேரலையில் எங்களோடு இருந்தா, எங்கேயோ இருந்தாலும் உங்க ஜெபம் ஒண்ணும் வீண் போகாது. உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகாமையில வந்திருக்கிறாரு. உங்க ஜெபத்திற்கு பதில் தரும்படி தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தரால் உங்களுக்கு செய்ய முடியும். அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டது போல எல்லாரும் அந்த இயேசு என்கிற அற்புதமுள்ள நாமத்தை கூப்பிடுங்க. இயேசு என்கிற உயர்ந்த நாமத்தை கூப்பிடுங்க. உங்களுக்கு விடுதலை தருகிற நாமத்தை கூப்பிடுங்க. இயேசு. அப்பா, உம்முடைய பிள்ளைங்க உங்க மேல நம்பிக்கையோடு இந்த ஜெபத்துல வந்திருக்கிறாங்க, இந்த ஜெபத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள பெயராய் ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு மாறுதல் சம்பவிப்பதாக. ஜெபிங்க. கர்த்தருடைய வேளை வந்தது, கர்த்தருடைய சமயம் வந்தது, கர்த்தருடைய செயல் வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் 2 கரத்தை உயர்த்தி, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு என்னை விடுவித்தார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு என் மன்றாட்டை கேட்டு அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று நம்புறவங்க அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி தட்டி பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் மகிமைப்படுத்துங்க.
எல்லாரும் மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விண்ணக மேகம் எங்க மேல வந்ததற்காக நன்றி, 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 நன்றி. பரிசுத்தாவின் வல்லமை வந்ததற்காக நன்றி. ஜீசஸ், ஹalleluya. விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமையாய் மழை பொழியணும். இந்த வார்த்தைகளை எல்லாரும் எப்படி எழுந்து நின்று சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவின் வல்லமை, அந்த பரலோகத்தின் மகிமை எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, நதியாய் அது பாய்ந்து ஓடட்டும் அப்பா, எங்க வாழ்க்கைக்குள்ள பாய்ந்து ஓடட்டும் என்று வாஞ்சிக்கிற அத்தனை பேரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி, விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமையாய் மழை பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமையாய் மழை பொழியணும். குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். சேர்ந்து சொல்லுங்க. குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமையாய் மழை பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், நல்ல கை தட்டி கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி, விண்ணக மேகம் இறங்கணும், விண்ணக மேகம் நிரம்பணும். ஆதி திருச்சபை அற்புதம் நடக்கணும். பொழியணும், விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமையாய் வல்லமையாக பொழியணும். குளங்கள் குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். குளங்கள் எங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை நிரம்பி வழியணும். எங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை நதியாய் பாய்ந்தோடணும், நதியாய் பாய்ந்தோடணும்ப்பா. கேளுங்க. குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும், நிரம்பணும், நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும், குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும், குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும், குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட நல்ல கரங்களை தட்டி வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், ஆண்டவரே, நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம்
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கைவிடாத நல்ல தகப்பனுக்கு கரம் தட்டி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு அநேக குடும்பத்துக்குள் இருக்கிற இந்த கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் அநேகரையும் அத்தனை பேரையும் விடுவிக்கும்படி நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கூட அநேகர் உண்டு. எல்லா இடங்களும் இது பல தாக்கங்களை குடும்பங்களில் ஏற்படுத்துகிறது. நல்ல வியாபாரம் செய்யணும், நல்ல தொழில் செய்யணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நம்முடைய பொருளாதார தேவைகள் நமக்கு ஏற்றதா இல்லாததினால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த கடன்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு அடைத்து தீர்ப்பதற்கு ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி தரும்படி நீங்க எல்லாம் முடிந்தா நீங்க முழங்கால் படிக்கலாம், இல்லைன்னா அப்படி அமர்ந்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் உங்க சத்தம் உயரட்டும். 2 கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. சொல்லுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவரே உங்க சத்தம் உயரட்டும். நீங்கள் எங்க இருந்தாலும் வீடுகளில் இருந்து அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னால இருந்து இந்த கடன் பாரத்தினால நான் இவ்வளவு நெருக்கப்படுறேனே ஆண்டவரே, இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அநேகரை நான் ஆவில உணர்கிறேன். வீடுகளுக்குள் இருந்து ஆண்டவரே இந்த கடன்ல இருந்து என்னைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் இன்று கண்ணீரோடு அழுது புலம்புகிற தாய்மார்களை நான் பார்க்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, இந்த கடன் பாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? இவர்களை விடுவிக்கும்படி ஒரு வழி இவர்களுக்கு திறந்து கொடுக்க மாட்டீரோ ஆண்டவரே? இவருடைய நிலைமைகளை கர்த்தர் அறிவீர், இவர்கள் கஷ்டத்தை கர்த்தர் அறிவீர், இவர்கள் போய்கொண்டிருக்கிற கடினமான பாதைகளை கர்த்தர் அறிவீர், வாழ்க்கையின் கடினமான நாட்களை கர்த்தர் அறிவீர். ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துங்கப்பா. எப்பொழுது விடியும் என்று விடிவு காலத்திற்காக காத்திருக்கிற ஜாமக்காரனை போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் ஒரு விடிவு காலத்திற்காக இந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறாங்கப்பா, காத்திருக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க. ஆண்டவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருங்கப்பா. இவங்க குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இவங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்கட்டும், இவங்க குடும்பத்திற்கு ஒரு உயர்வு வரட்டும், இவங்க குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இவங்க குடும்பத்திற்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, 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 இயேசுவே கடன் பாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வட்டிக்கு மேல வட்டி, வட்டி கடனால நெருக்கப்படுகிற அநேகர் உண்டு. வட்டிக்கு வாங்கி கடனை அடைக்கிற அநேகர் உண்டு. இது போன நிலைமைகள் மாறட்டும். இவங்க செய்கிற வியாபாரங்கள், வேலைகளில் உயர்வுகள் கிடைக்கிறதுனால பொருளாதார பெருக்கம் உண்டாகட்டும். அதன் மூலமா இந்த கடன்களை அடைப்பதற்கு வழி திறக்கட்டும். ஆண்டவரே அப்பா, ஏதோ மேஜிக் பண்ணி நாங்க இங்க பணத்தை எங்களுக்கு கிடைக்கும் நாங்க நினைக்கல, அதனுடைய எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்க செய்கிற வேலைகள், நாங்கள் படுகிற பிரயாசத்துல ஆண்டவர் விரிவாக்கத்தை தந்தாலே போதும். நாங்க கடினமா உழைக்கிறோம், வேலை செய்யறோம், அந்த வேலைகள் நல்ல வேலைகளை தந்து, நல்ல சம்பள உயர்வுகளை தந்து, நல்ல வியாபாரங்களை பெருக பண்ணி அதுல ஒரு அற்புதத்தை செய்தாலே எங்கள் பொருளாதாரம் பெருகும். அதை வைத்து நாங்கள் எங்கள் கடன்களை அடைத்து விடுவோம். என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் இருக்குது, எங்களுக்குள் இருக்கிறது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த கடன் எல்லாம் மாறட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும்.
நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு நிறைய செய்யணும்னு ஆசை, ஆனா கடன் ஒரு பக்கம். நம்முடைய கன்வென்ஷன் நடக்கும்போது ஒரு சகோதரன் என்று வந்து சொன்னாங்க, நல்ல அருமையான சாப்பாடு கொடுத்தீங்க பாஸ்டர், அடுத்த வருஷம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா நானே எல்லாமே பண்ணிடுவேனே, இந்த கன்வென்ஷன் நடத்துவதற்கு நானே உதவி செய்வேன். அவங்க அவ்வளவு வாஞ்ச, அவங்களுக்குள்ள அவ்வளவு ஆசை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, ஆனா பொருளாதார ஆசீர்வாதம் வரணும். நிறைய பேருக்கு ஆசை, நிறைய பேருக்கு ஆசை. இந்த ஆசை அவங்க நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அவைகள் நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதம் எங்க குடும்பத்தில் நடக்கட்டும்பா. எங்க திருச்சபையின் குடும்பங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற அத்தனை பேருக்குள்ள வரட்டும். கடன் பாரங்கள் மாறட்டும். தொழில் வியாபாரத்தின் எல்லைகள் பெரிதாகட்டும். சம்பள உயர்வுகள் வரட்டும். ப்ரமோஷன் கிடைக்கட்டும். ஒரு அற்புதத்தை எங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்யணும். ஒரு அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்யணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே, உம்முடைய அற்புத கரம் நீட்டப்பட்டபடியால் நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரெண்டு கரத்தை உயர்த்தி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் இந்த வருஷத்துல கொடுக்கணும். நம்ம தொடர்ச்சியாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே இதுவும் ஒன்று. பாரத்தோடு மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற அநேக காரியங்களில் இதுவும் ஒன்று. நாம என்ன சொல்றோம், 2025 கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் பொழுது யார் யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை இல்லையோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கர்ப்பத்தின் கனியை கையிலே அவர்கள் ஏந்தி சந்தோஷமாய் ஆலயத்திலே வந்து நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை துதிக்கிற நாளாய் 2025 கிறிஸ்துமஸ் நாளை நான் என் ஆவியினுடைய கண்களில் விசுவாசமாய் நான் பார்க்கிறேன். அநேகருடைய குடும்பங்களில் ஒளி விளக்கை ஏற்றுகிற சந்தோஷத்தின் விளக்கு ஏறுகிற வெளிச்சம் பிரகாசிக்கிற ஒரு நல்ல சந்தோஷத்தின் நாளாய் அநேக குடும்பத்திற்குள்ள அந்த நாளை நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறவைகளாய் இருக்குமானால் அவைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் திறந்து விடுவீராக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கட்டும். எந்தவித எப்படிப்பட்ட மருத்துவ பிரச்சனைகள் இருந்தாலும் டாக்டர்கள் இனிமேல் முடியாது, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். டாக்டர்களால் முடியாது என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் முடியும் என்று சொல்லுவீர். டாக்டர்கள் முடியாது என்று எழுதியிருந்த கையெழுத்தை குலைத்து ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறீர். அதை நாங்கள் நம்புகிறோம். இந்த வருஷத்துல எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த நேரலையில் இணைந்திருக்கிற குடும்பங்களுக்கும் கூட யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடப்பதாக. நடக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி திருமண தடைகள் அநேக குடும்பத்தில் இருக்கிறது. திருமணத்திற்கு வயது வந்ததற்கு பிறகும் காலம் சென்ற தாழ்ந்த பிறகும் அந்த வயது தாண்டிய திருமணமாகாம ஒரு சிலர் உண்டு. இருதயத்திற்கேற்ற நல்ல துணையை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த வருஷத்துல செய்யும்படி இந்த ஆண்டுல அநேக திருமணங்கள் நடக்கணும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க, வாலிப சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் நல்ல திருமணம் நடக்கணும். இந்த 2025வது வருஷம் கர்த்தருடைய வேலையாய் கர்த்தர் கண்டிருக்கிறார். கர்த்தருடைய நேரமாய் அவர் கண்டிருக்கிறார். கர்த்தருடைய செயலை அவர் விளங்க பண்ணுகிறார். எங்கெங்க யார் யாருக்கு ஏற்ற துணை இருக்குதோ கர்த்தர் அதை காண்பித்து கொடுக்கணும். இனிமே பிறந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயோ கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கணும். அதை காண்பித்து கொடுப்பதற்கு ஒரு நாள் போதும் இல்ல, ஒரு நாள் போதும்.
ஒரு நாள் போதும். அதை கர்த்தர் காண்பித்து கொடுத்து இந்த வருஷத்திற்கு உள்ளேயே, வருஷம் கடைசி வரைக்கும் போக வேண்டாம், இந்த வருஷத்தின் பாதிக்குள்ள ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் அநேக திருமணங்கள் நடக்கணும், அநேக திருமணங்கள் நடக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு இருதயத்திற்கேற்ற திருமணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்குரிய தடைகளை மாற்றும். அதற்கு எவ்வளோ பொருளாதார தேவைகளும் உண்டு. இந்த பொருளாதார தேவைகளினாலேயே அநேக திருமணங்கள் தடைப்பட்டிருக்கிறது. இந்த பொருளாதார தேவைகளினாலேயே அநேக திருமணங்கள் இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. அதெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு இந்த வருஷத்துல திருமணங்கள் நடைபெறுகிற ஒரு ஆண்டாய் அநேக குடும்பத்துல சந்தோஷத்தை நாங்கள் கேட்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பதற்காய் நன்றி என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களா. நன்றியப்பா. ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி தரணும். சீக்கிரமா ஒரு ஆலயம் கட்டணும்னு நமக்கு ஆசை. அந்த ஆசையை, ஆவலை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தரும்படி 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்களுக்கு இந்த ஆலயம் போதாது, எங்களுக்கு இந்த ஆலயம் போதாது. இப்ப இருக்கிற ஆலயமா ஆத்துமாக்களால் நிரம்பணும், நிரம்பி வழியணும். சீக்கிரமா எங்களுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம். நல்ல கட்டுமான பணிகளை எங்களுக்கு தாரு. சீக்கிரமாய் அவைகள் நிறைவேற அனுகூலம் எங்களுக்கு ஏற்படுத்தப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். எங்கெங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும், மாறட்டும். கர்த்தர் செய்தபடியால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் யாருக்காக இருக்குமானால் நீங்க எழுதி கொடுக்கலாம். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி 2 கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் ஒவ்வொரு பேரை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் சொல்லி ஜெபம் பண்ணணும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு நிறைய விண்ணப்பங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு நீங்க சத்தமா சொன்னா போதும், அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். பாலப்பழத்திலிருந்து உஷா ரோஸ் என்கிற ஒரு சகோதரி, அவங்க 20ஆம் தேதி திங்கள் சந்தை பக்கத்தில் ஒரு ஹோட்டல் உணவகத்தை அவங்க தொடங்க இருக்கிறாங்க. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் அதில் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. ஒரு விசை கரம் உயர்த்தி ஆண்டவரே, சகோதரி சொல்லியிருக்கிறது விண்ணப்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தொடங்க இருக்கிற இந்த உணவகத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சமைத்து கொடுக்க, அதன் மூலமே அநேக வாடிக்கையாளர்கள் வர, பசியார இந்த உணவகத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து வழி நடத்தும். ஓலவிளை பகுதியிலிருந்து சகோதரர் ஜெகன், அவங்க சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காய் சென்றிருக்கிறார்கள். அங்கே அக்காமா கிடைப்பதிலே சில தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தடைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஏற்ற வேளையில அந்த வேலைக்குரிய அந்த அனுமதி கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நமது சபையை சார்ந்த செல்வி என்கிற ஒரு தாயார் காய்ச்சலால பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்தோனி அம்மா, அந்த தாயாருடைய 2 பிள்ளைகள் குடும்பமாக ரட்சிக்கப்படணும். அந்த தாயாருடைய சரீர சுகத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பா. மேரி சீட்டா என்கிற ஒரு சகோதரி புத்தகடை பகுதியில் அவங்களும் பலவீனத்தோடு கடந்த நாட்கள் இருந்தாங்க. கர்த்தர்களுக்கு பூரணமான சுகத்தை இன்னும் கொடுக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராமன் துறை பகுதியிலிருந்து மைக்கேல் ஜாக்சன் என்கிற ஒரு வாலிப தம்பி திருமண தடைகள் மாறும்படி ஜெபிக்க கேட்டிருக்கிற கரம் உயர்த்தி ஆண்டவரே, இந்த திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி கொடுங்கப்பா, மாற்றி கொடுங்க. ராணி என்கிற ஒரு சகோதரி கடன் பாலத்தினால
மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லீலா மத்தியாஸ் அவருடைய மருமகன் அவங்க 22ஆம் தேதி மருத்துவமனைக்கு போக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது. அவ்வப்போது அந்த பலவீனம் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர்களுக்கு பூரணமான சுகத்தை கொடுக்கணும். பல சோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது, பல டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த சகோதரனுக்கு ஒரு பூரணமான விடுதலை தரும்படி 2 கரத்தை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா அப்பா, சகோதரர் கனகராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரணமான விடுதலை கர்த்தர் தாருங்க. ஒரு அற்புத சுகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு விடுதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு மாற்றம் சம்பவிக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரீரத்தின் உச்சம் தலையிருந்து பாதம் வரையிலும் நீர் ஒன்று பண்ணின ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகளுக்குள்ளே உம்முடைய ரத்தம் பாய்ந்து சென்று விடுதலை கொடுக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்தபடியால் நன்றி. அனிதா என்கிற ஒரு சகோதரி ஊரம்பு பகுதியில் இருந்து அவருடைய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அழகிய மண்டபத்தில் இருந்து டைசி ராணி அவங்க வீடு விற்பனைக்காக வச்சிருக்கிறாங்களாம். அதுக்கு சில அப்ரூவல் கிடைக்கணும். ஏதோ எந்த நிலைமைன்னு தெரியல. அந்த விற்பனைக்காக வச்சு அந்த ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி கொடுத்து அதை விற்பனை செய்யாம வேறு வழியில கர்த்தருக்குரிய பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருப்பூர்ல இருந்து ரத்னா அவருடைய மகன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, அந்த சகோதரி கேட்டுக்கொண்டிருந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் குடிப்பழக்கத்தின் விடுதலை பெறுவானாக. அனிதா சென்னை கண் பார்வை கிடைக்கும்படி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. மகனுடைய திருமணத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காவேரி வேலூர்ல இருந்து 6 மாத குழந்தை, இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது. அவைகள் முற்றிலுமாய் மாற்றப்பட்டு பிள்ளைக்கு ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, அந்த 6 மாத குழந்தைக்கு கர்த்தர் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இப்பொழுதே உடைய குணமாக்கும் வல்லமை அந்த பிள்ளையுடைய சரீரத்திற்குள்ள இறங்கி போகட்டும். கர்த்தர் செய்ததற்காக ஸ்தோத்திரம். தூத்துக்குடியிலிருந்து சிவானி குடும்பம் ரட்சிக்கப்படணும், கணவர் மகன் ரட்சிக்கப்படணும், பலவீனம் மாறணும். கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தென்காசியில் இருந்த அந்தோணி எங்களோட பிள்ளைகள் நல்லா படிக்கணும். அவங்க கேமுக்கு ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. அவைகளிலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுதலை பண்ணணும். ஒரு பிள்ளையுடைய இரத்த அணுக்கள்ல சில குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடுகளை கர்த்தர் மாற்றி போடும்படி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம். ஈனோக் என்கிறவங்க அவருடைய பிள்ளைகள் அவருக்கு ஜெபம் பண்ண கேட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் பிளஸினா, கெவின், எலைஜா, ஐசக். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல அற்புதங்களை செய்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து விவேகத்தை கொடுத்து கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய தாயாருக்காகவும் ஜெபம் பண்ண கேட்டிருக்கிறாங்க. அந்த தாயாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஆசீர்வதி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவங்க ஜேபிஎன் செக்யூரிட்டி சர்வீஸ் என்கிற ஒரு தொழில் ஸ்தாபனத்தை நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்தாபனத்தின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரோசி என்கிற ஒரு சகோதரியுடைய மார்பில் ஒரு கட்டி இருக்கிறதா. இந்த கட்டியை கர்த்தர் முற்றிலுமாய் குணமாக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, அந்த ரோசி என்கிற சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மார்பு பகுதி இருக்கிற கட்டி முற்றிலுமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ பயப்படுகிறது ஒன்றும் உனக்கு சம்பவிப்பது இல்லை என்று கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லி குணப்படுத்துகிறதற்காய் நன்றி. நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டபடியினால் நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆவியில பலத்தோடு நல்ல உற்சாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில பலத்தோடு நல்ல உற்சாகத்தோடு. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதனால் ஒரு விஷயம் கூட நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி பலிகளை நாம் செலுத்த போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்பையும் ஆண்டவர் நமக்கு தரும்படி பலத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பும்படி உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் இந்த பாடலை பாடினதுக்கு பிற்பாடு ஆல்பர்ட் சார் முன்பதாக வந்து பொதுவான சில விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபத்தை நடத்துவார்கள். சிறகுகளால் மூடுவார். நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, தேவனுன் அடைக்கலமே, உன் கோட்டை. சந்தோஷமா கைதட்டி பாடுவோமா எல்லாரும்? பின்னாடி வரையிலும், பின்னாடி இருக்கிறவங்க கடைசி வரையிலும். என்னுடைய நம்பிக்கையும் அவர் தான். அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் உன்னுடைய பாதம் கல்லிலே கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் அடைக்கலம் புகுவேன். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஒரு விஷயம் கூட அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரத்தை உயர்த்தி தேவமே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ மகிமை 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 மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெப நிலை நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பொதுவான விண்ணப்பங்களுக்காக ஆல்பர்ட் சார் இப்பொழுது நம்ம ஜெபத்தில் சில நிமிடங்கள் நடத்துவாங்க. சில பொதுவான விண்ணப்பத்திற்காக நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம்.